ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். ஓகே, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு போர்டு ஒன்று எடுத்துடலாம். அந்த போர்டை வச்சு நமக்கு வந்து 3 நம்பர் என்ன ஒரு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு டெமோ ஒன்று சொல்லிட்டு சொல்கிறேன். ஏன்னா அந்த டெமோ பார்த்தா உங்களுக்கு புரியும் எதுக்கு சொல்கிறேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஆனால் அந்த பேட்டர்ன் படி தான் திருப்பி அடிச்சுட்டு வரா. அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா 2 நாளில் பெரிய வின்னிங் வாங்கிடலாம். இப்படி மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, இங்கே சி போர்டு பாருங்கள். இங்கே சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 6 அடிச்சிருப்பான். சி போர்டு 6, ஒரு நாள் விட்டு ஏ போர்டு 6. இங்கே சி போர்டு 2, ஒரு நாள் விட்டு ஏ போர்டு 2. இங்கே சி போர்டு 9, ஒரு நாள் விட்டு ஏ போர்டு 9. இங்கே சி போர்டு 2, ஒரு நாள் விட்டு ஏ போர்டு 2. ஓகே, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 4 பேட்டர்ன் கரெக்டாகவே அடிச்சிருந்தா, 5வது பேட்டர்ன் எடுக்கல. இப்போ திருப்பி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது 3வது பேட்டர்ன் தான் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, எப்படி மட்டும் பார்த்துக்கோங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சி போர்டு என்ன அடிக்கிறோம் அதே நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அடிச்சுதான். இங்கே என்னன்னா சின்ன ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன். என்னென்னா இங்கே சி போர்டு என்ன அடிக்கிறோம் அதை வந்து பவர் பண்ணி அடிக்கிறான், வேறு ஒன்றுமே இல்லை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 3, ஒரு நாள் விட்டு ஏ போர்டு பாருங்கள் 8ன்னு அடிச்சிருப்பான். அந்த 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து 8ன்னு சொல்லி அடிச்சிருப்பான். 3 அதுக்கு பார்த்தீங்கன்னா பவர் வந்து 8ன்னு அடிச்சிருப்பான். இங்கே சி போர்டு வந்து 2ன்னு அடிச்சிருக்கான். அது 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து 7 சொல்லி அடிச்சிட்டான். இங்கே நமக்கு சி போர்டு வந்து 6, அப்போ 6க்கு பார்த்தீங்கன்னா பவர் வந்து 1. அப்போ நாளைக்கு வந்து ஏ போர்டு வந்து 1 கொஞ்சம் தரமாகவே இருக்குது. அப்போ ஏ போர்டு வந்து 1. ஓகேவா? இப்போ ஏ போர்டு 1 வந்தால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பர் என்ன ஒரு மட்டும் டீப்பாக பார்த்துக்கலாம். நம்ம ஏ போர்டு 1 எடுத்தாச்சு, 1 தெளிவாகவே இருக்குது. டீப்பாக பார்த்துக்கோங்க. இது 3வது பேட்டர்ன் தான். ஒரு வேளை 3வது பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக 4வது பேட்டர்ன் கண்டிப்பாக அடிப்பான். 4வது பேட்டர்ன் வச்சு செஞ்சிடலாம். நாளைக்கு மட்டும் ஒர்க் அவுட் ஆகட்டும், அது அடுத்த பேட்டர்ன் பார்த்துக்கலாம். ஓகே, நல்ல பேட்டர்ன் இது பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 1 எடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ ஏ போர்டு 1 வந்தால் 3 நம்பர் மட்டும் என்ன நம்பர் மட்டும் பார்த்துக்கலாம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய பேட்டர்ன் வச்சு தான் எடுக்க போகிறோம். அதே சேம் ரூட்டு தான், இப்படி மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு அந்த ஏ போர்டு 7 அடிச்சு, இந்த 7ன்னு அடித்தாலும் அடுத்த 9 வச்சு அடிக்கிறேன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஜூலை மாதம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். பிசி பாருங்கள் 72 அடிச்சிருப்பான். பிசி வந்து 72, அடுத்த நாள் பாருங்கள் பிசி ஒரு 92. ஓகேவா? 72 92. அப்போ 72க்கும் 92க்கும் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 82 குறையும். அந்த 82 பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அடிக்காமல் ஒரு நாள் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா 82 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா? இதுதான் பேட்டர்னு. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 72 92. ஓகேவா? இப்போ நமக்கு அதே சேம் ரூட்டு தான் 74 94 சொல்லி அடிச்சிருக்கான். ஓகேவா? 74 94. அப்படியே ஏசியை பார்த்தா கூட தெரியும் 76 96. ஃபஸ்ட் நம்ம ஏபி பார்த்துக்கலாம். 74 94. ஓகேவா? இப்போ நமக்கு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 1ன்னு வந்தால் நமக்கு வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 72 92 12 சொல்லி அடிச்சிட்டான். அப்போ நமக்கு வந்து ஏபி பாருங்கள் 74 94. நமக்கு ஏபி வந்து நாளைக்கு 14 சொல்லி வந்தால் கேம் கம்ப்ளீட் ஆகிடும். நாளைக்கு ஏபி வந்து 14 சொல்லி அடிச்சிட்டோன்னா அடுத்த நாள் ஏபி வந்து 84 தான் அடிக்கணும். ஓகேவா? கரெக்டாக அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கரெக்டாக அடிப்பான். 72 92 12ன்னு அடிச்சுட்டு அடுத்த நாள் பாருங்கள் 82 அடிச்சிருந்தான். ஓகேவா? அதே தான். இப்போ நமக்கு 74 94 நாளைக்கு 14 சொல்லி அடிச்சிட்டான்னா ஒரு நாள் விட்டு பாருங்கள் 84 தான் அடிக்கணும். அப்போ நம்ம வந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 14 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏபி வந்து 14 வரது வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஆல்ட் என்னென்னா ஏசி எடுத்துட்டா ஒரு வேளை. ஓகே, என்னென்னா பிசி பாருங்கள் 72, அதுக்கு அவன் 7 9 72 92. ஓகேவா? இப்போ நம்ம 72க்கு இவன் 76. ஏசி எடுத்து வச்சு ஏசி வந்து 76, அடுத்த ஏசி வந்து 96. அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசி வந்து 16 வரது வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை ஏசி 76க்கும் 96க்கும் கேப்பில் ஒரு 86 குறையும். அது ஒரு நாள் விட்டு ஏசி 86 வரது வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஏசி 16 சொல்லி அடிச்சிட்டானா அடுத்த நாள் ஏசி 86 தான் அடிக்கணும். ஒரு வேளை நம்ம வந்து பார்த்து ரெண்டுத்தையுமே எடுத்துக்கலாம். ஒன்று நமக்கு வந்து நாளைக்கு எப்படி ப்ளே பண்ணலான்னா ஏபி இல்லை ஏசி மட்டும் ப்ளே பண்ணுங்கள். ஒன்று ஏபி வந்து 14 வரணும், அப்படி இல்லைனா ஏசி வந்து 16 வரணும். இது 2 வரது தான் வாய்ப்பு இருக்குது. ரெண்டுமே வந்தால் என்ன வர சொல்லி டீப்பாக பார்த்துக்கலாம். டீப்பாக பாருங்கள். அந்த பேட்டர்ன் புரியுதான்னு தெரியல, கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க எப்படின்னு. 72. ஓகேவா? பிசி வந்து 72, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பிசி ஒரு 92. ஓகேவா? 72 92. ஓகேவா? அதுதான் இங்கே நமக்கு 74 94. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏபியை பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 12 அடிச்சிருக்கான். 72 92 12. ஓகேவா? இப்போ நம்ம 74 94 14. அப்போ நாளைக்கு ஏபி வந்து 14 வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. 14. ஓகேவா? ஏபி 14 சொல்லி அடிச்சிட்டானா நமக்கு 3 நம்பர் மட்டும் என்ன வரும் மட்டும் பார்த்துக்கலாம். டீப்பாக பார்த்துக்கோங்க. ஓகே, இங்கே நமக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிசி பாருங்கள் 34. பிசி வந்து 34. இந்த 3 6 9 ஒரு பேட்டர்ன். ஓகேவா? இது கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் எவ்வளோ டைமு இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 34. பிசி வந்து பார்த்திங்கன்னா 34. இங்கே ஏசி வந்து பார்த்திங்கன்னா 64. அப்போ ஏபி வந்து 94 சொல்லி நம்ம வந்து நாளைக்கு வரணும்.
ஓகேவா. ஏபி வந்து 94 நாளைக்கு வரணும். இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே 34 அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 7 ஓகேவா. 64 அடிக்கும்போது பி போர்டு 5. அப்போ 7க்கும் 5க்கும் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 6 குறையும். அப்போ நம்ம ஏபி 94 அடித்தானாக்கா ஒரு 6 வச்சு தான் முடிக்கணும். 946 அடிக்கணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு அடிக்க வேண்டிய நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நாளே அடிச்சிட்டான் ஓகேவா. 946 சொல்லி முடிச்சிட்டான். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே அந்த கேம் அடிக்கிறான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை இன்றைக்கி அடிக்காமல் இருந்தால் நாளைக்கு அந்த கெஸ்ஸிங் கொடுத்துருக்கலாம். ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ அதே பேட்டர்ன் தான் என்னென்னா ஒரு நாள் முன்னாடியே அடிக்கிறான் அந்த கேமை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏபி பாருங்கள் 45, ஏபி 45, ஏசி 45, ஒரு பிசி 45 சொல்லியும் வந்து நாளைக்கு மறுநாள் வரணும். ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி அடிக்கிறது வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம வந்து ஏபி 14 வரணும் 145 சொல்லி ஒரு முன்னாடியே கொடுக்கலாம். ஏன்னா ஏபி 45, ஏசி 45, பிசி 45. அப்போ பிசி 45 வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் அடிக்கணும். ஆனால் சில நேரத்தில் வந்து முன்னாடி அடிக்கிறான். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏபி 14 வரதுனால ஒரே சிங்கிள் ஷாட்டாக வந்து பார்த்திங்கன்னா 145 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, 145 நம்ம ஃபாலோ நம்பர் தான். அது வந்து பார்த்திங்கன்னா பிசி 45 மேக்ஸிமம் அடிக்கிறதே இல்லை, பெண்டிங் நம்பரில் இருக்குது. அதில் ஏபி ட்ரை பண்ணிக்கோங்க. ஏபி வந்து பார்த்திங்கன்னா 14 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சி போர்டு எது வந்தாலும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏபி வந்து பார்த்திங்கன்னா 14 ஓகேவா. அடுத்து என்னென்னா ஒரு வேளை வந்து ஏசியில் அடிச்சிட்டானா நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே நமக்கு வந்து பிசி வந்து 72, இங்கே ஏசி வந்து 76, இங்கே பிசி வந்து 92, அதுக்கு ஏசி ஒரு 96. அப்போது 72க்கும் 92 கேப்பில் ஒரு 82 குறையும். இப்போ நமக்கு 76க்கும் 86க்கும் கேப்பில் ஒரு 76க்கும் 96 கேப்பில் ஒரு 86 குறையும். ஒரு நாட்டு ஏசி ஒரு 86 அடிக்கணும். அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசி வந்து 16 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 72, 92, 12. அப்போ 76, 96, 12. அப்போ ஏசி வந்து பார்த்திங்கன்னா 16 ஓகேவா. ஏசி வந்து 16 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏசி 16 அடித்தா பிசி என்ன ஒரு மட்டும் பார்த்துக்கலாம். அதுவும் டீப்பாக பார்த்துக்கோங்க. ஓகே, என்னென்னா இப்போ நமக்கு இங்கே ஏபி பாருங்கள் 97 அடிச்சிட்டான். ஏபி 97, ஏசி ஒரு 95. அப்போ 97க்கும் 95 கேப்பில் ஒரு 96 குறையும். அப்போ பிசி ஒரு 96 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. பிசி 96. அப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏசி 16 வரதுனால 196 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. 196 நல்லா இருக்குது. 196 மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து 3 நாளாக பார்த்திங்கன்னா ஒரே நம்பர் தான் வந்து பவர் அடிச்சுட்டு வரான். இங்கே 19க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 46, அதுக்கடுத்து 46 தான். 19க்கு ஃபுல் பவர் வந்து 46. இங்கே 46 அடிச்சுனா திருப்பி நமக்கு 96 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 96 வந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த 46க்கு ஒரு நம்பர் போகிறோம்னா 96 தான் ஓகேவா. பிசி 96 ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு எது வந்தாலும் கரெக்டாக நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபி வந்து 94 இல்லை ஏசி 16. அப்போ ஏபி 14 வந்துச்சுனாக்கா நம்ம வந்து ஏபி 14 வந்தால் 145, ஏசி வந்து 16 வந்தால் 196. இது நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க, வரது வாய்ப்பு இருக்கும். பேட்டர்ன் புரிஞ்சுதா தெரியல, நம்ம புரிய வைக்க எவ்வளோ ட்ரை பண்ணோம் பாருங்கள். ஏ போர்டு 1 நல்லா இருக்குது ஓகேவா. போர்டு வைக்கிறவங்க வந்து ஏ போர்டு 1 வச்சுக்கோங்க. ஓகே, நாளைக்கு கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் தான். ஏபி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஏபி வந்து 14 சொல்லி அடிக்கணும். அப்படி இல்லைனா ஏசி வந்து பார்த்திங்கன்னா 16 சொல்லி அடிக்கணும் ஓகேவா. அப்படி ஒரு வேளை நம்ம நாளைக்கு வந்து அடிச்சிட்டானாக்கா அடுத்த நாள் வந்து பாருங்கள் ஏபி வந்து 84 இல்லை ஏசி 86 ஓகே. நாளைக்கு அடுத்த நாள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, ஏபி வந்து 14 சொல்லி அடித்தானா ஒரே நம்பர் தான் 145 ஓகேவா. 145 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏசி 16 சொல்லி அடித்தானா 196 ஓகேவா. 2 நம்பர் ட்ரை பண்ணுங்கள், வரது வாய்ப்பு இருக்கும். ஓகே ஜி, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.